எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். சமயசி மச்சியில் வந்து ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்கோம். அது பேர் வந்து ஹாப்பி ஃபேட் லாஸ். அதோட செகண்ட் வீடியோ இது. ஃபஸ்ட் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதில் வந்து எங்கே போய்ட்டு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற என்னோட வெப்சைட்டு www.happyfatloss.com அப்படின்ற வெப்சைட், அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஆன் டிமாண்ட் வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், கொரியர் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சென்ட் மீ அ மெசேஜ் ஆன் வாட்ஸ்அப் ஸோ தட் ஐ கேன் சென்ட் யூ த புக் அக்ராஸ். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த நம்பர் 2 வீடியோ, இதான் நம்பர் 2 வீடியோ, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நம்பர் 2ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் வெயிட் லாஸை பற்றி. இது யாருக்காக இந்த ஹாப்பி ஃபேட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப ஒபீஸாக இருக்காங்களோ அவங்கள சர்ன்னு உடம்பை குறைக்கணும், அவங்களால எனக்கு வந்து டைமே இல்லைப்பா, நான் வந்து ஜிம் போக முடியாது, நான் வந்து மாத்திரலாம் சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பீப்புளுக்கு வந்து நல்ல டிராஸ்டிக்காக உடம்பை குறைக்கணும் அப்படின்னா அதை வந்து வெறிய நியூட்ரிஷனில் உடம்பு குறைக்கலாம். ஆனால் அது ஜஸ்ட் நியூட்ரிஷன் மட்டும் வச்சு நம்ம குறைக்க முடியாது. அதுக்கு சில மெஷர்ஸ் இருக்குது. அந்த மெஷர்ஸை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த ஹாப்பி ஃபேட் லாஸ் கம்ப்ளீட்டாக இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷெடியூல்டு அப்ரோச்சாக வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன கோர்ஸ் நான் உங்களை வந்து அதை ப்ராப்பராக கைட் பண்ணி என்னென்னலாம் பண்ணுன்றதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக என்னால் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன், ஹாப்பி ஃபேட் லாஸ் இந்த சீரிஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம்ஆர் அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பிஎம்ஆர்ன்றது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஎம்ஐ தான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. பிஎம் அப்படின்னு வந்தாலே டப்புன்னு என்ன யோசிப்பீங்க? பிஎம்ஐ, பிஎம்ஐ நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, பிஎம்ஐ நமக்கு இப்போ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பிஎம்ஐன்றது பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஓகேங்களா? அது வந்து உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஜெண்டர், இது மூணுத்தை வச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் டேபிளில் இவ்வளோ தான் நீங்கள் ஒருத்தருக்கும் பிஎம்ஐ இருக்கணும், ஒரு நார்மல் வெயிட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வெயிட்டு அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற அந்த பிஎம்ஐ நம்பரை வச்சு சொல்லும், ஓகேங்களா? இதுதான் அந்த பிஎம்ஐயோட வேலை. ஆனால் பிஎம்ஆர்ன்றது டோட்டலி டிஸ்டிங்க்ட்னா டோட்டலாக வேறு. பிஎம்ஐ வேறு, பிஎம்ஆர் வேறு. பிஎம்ஆர்ன்றது பேசல் மெட்டபாலிக் ரேட். நம்மளோட பாடியில் நடக்கிற எல்லா மெட்டபாலிசம்ஸ் இருக்குல்ல, மெட்டபாலிசம் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி, சிம்பிளாக சொல்ல போனோம்னா சிம்பிள் டர்ம்ஸில் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா தான் பிஎம்ஆர். அதுவும் எப்படின்னா, நீங்கள் டெய்லியும் நடக்கிறீங்க, போகிறீங்க, ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ரன் பண்ணுறீங்க, ஏதோ ஹெவியாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை படுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. பிஎம்ஆர்ன்றது வந்து டோட்டலாக உங்கள் இன்டர்னலாக பாடிக்கு தேவைப்படும்ல, எவ்வளோ வந்து உங்கள் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது. படுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், படுத்துட்டீங்களோ கோமாக்கு போயிட்டீங்க வச்சுங்க, சப்போஸ் கோமாக்கு போயிட்டீங்க, இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து பெட் ரிட்டனாக இருக்குது, அப்படியே செடன்ட்ரியாக இருக்குது, நகரவே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு எனர்ஜி தேவைப்படும்ல பாடி ரன் பண்ணிக்கிறதுக்கு. அந்த கேல்குலேஷன் தான் பிஎம்ஆர். அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக் லெவலில் நம்ம பாடிக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுன்றதை வந்து கேல்குலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலேஷன். அதை நிறைய பேர் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 2 முக்கியமான சயின்டிஸ்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க தான் வேர்ல்டில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, ஓகேங்களா? அந்த 2 சயின்டிஸ்டோட பேர், அதோட கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து happyfatloss.com கேல்குலேட்டரில் இருக்குது. நீங்கள் அது happyfatloss.com உள்ளே போய்ட்டு கேல்குலேட்டர் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு, ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் ஜெண்டர் இதெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எவ்வளோ கேலரிஸ் நம்ம பாடிக்கு வந்து தேவைப்படும், நீங்கள் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படும் அதை பேசிக்காக ரன் பண்ணுறது, பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் படுத்துட்டு இருந்தால் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குங்க, ஹார்ட் பம்ப் பண்ணும், லங்ஸ் ப்ரீத் பண்ணும், அதுக்கப்புறம் உள்ள நிறைய ப்ராசஸ் நடக்கும்ல பாடிக்குள்ளே. ஸோ பிரெயின் ஒர்க் பண்ணுது, எல்லா ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனிங், இது எல்லாத்துக்கும் தேவையான எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த கேல்குலேஷன் தான் பிஎம்ஆர். ஓகே, இப்போ வந்து பேசிக்காக பிஎம்ஆர்ன்றது நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் பிஎம்ஆர்க்கு தாண்டி ஒன்று இருக்குது, என்னென்னா டிடிஇன்னு அப்படின்னு இருக்குது. அதாவது டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். சிம்பிளாக சொல்ல போனோன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு டோட்டலாக தேவை அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பிஎம்ஆர்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம பாடிக்கு இன்டர்னலாக நம்ம இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னு. அது கூட நீங்கள் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவீங்க. எதை ஆட் பண்ணுவீங்கன்னா, எவ்வளோ வந்து நான் இன்றைக்கி நடக்கிறேன், போகிறேன், ஒரு விஷயத்த பண்ணுறேன், ஏதோ டான்ஸ் ஆடுறேன், ஏதோ பாட்டு பாடுறேன், ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன், குக் பண்ணுறேன், ரன்னிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், இதெல்லாம் எனர்ஜி தானே ஸ்பெண்ட் ஆகுது. அதோட சேர்த்தா டோட்டலாக எவ்வளோ இது ஆகுதோ அந்த நம்பர் தான் வந்து டிடிஇ, ஓகேங்களா? இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜிப்பா தேவைப்படுது. இந்த நம்பர் நம்ம தெரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம பாடி கண்டிப்பாக குறைக்கணும்னு நினைக்கிற யாருமே குறைக்க முடியாது. ஏன் குறைக்க முடியாதுன்னா, நம்பர்ஸ் வேலையே செய்யலைன்னா என்ன தான் வேலை செய்யும்? எதுவுமே வேலை செய்யாது. நம்ம மாட்டும் தின்னுவோம், கம்மியாக கேலரி சாப்பிட்றேன், கம்மி கேலரி சாப்பிட்றேன், இதில் வந்து அது இருக்கா நான் சாப்பிடல, இதில் வந்து ஃபேட் இருக்குது அதனால் சாப்பிடல,
அது சாப்பிடல இது சாப்பிடலன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஒரு 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 மேட்சிங்காகவே இருக்காது நம்ம பண்ணுற விஷயங்கள். ஈஸியாக வந்து உடம்பு குறையாது, அப்படி குறைக்கவே முடியாது. நிறைய சொல்லுவாங்க இல்லையா, நீ எவ்வளோ தான் ஜாகிங் போயிட்டு நீ வந்தாலும் வீட்டில் வந்துட்டு சும்மா வந்து வீட்டில் வச்சுருக்க ஏதோ ஒரு ஸ்நாக் எடுத்து வாயில் போட்டுனா நீ செய்கிற 1 மணி நேரம் ஜாகிங் வேஸ்ட்டாக போயிடும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, 1 ஹவர் ஜிம்மிங் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ கேலரி குறையும்னு நினைக்கிறீங்க? ஒரு 250 கேலரி குறைஞ்சாலே பெரிய விஷயம். ஜென்ரலாக நல்ல ஹெவியாக பண்ணுறான், நல்ல ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனே பார்த்தீங்கன்னா 400 கேலரி குறைச்சாலே பெரிய விஷயம். 1 ஹவருக்கு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு இந்த குட்டே பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கிற ஒரு 4 பிஸ்கெட் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா, ஒரு 5 பிஸ்கெட் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணதுக்கும் ஒரு இதுவும் இல்லை. அப்போது நம்ம எவ்வளோ வந்து பாடி வந்து தேவைப்படுது கேலரிஸ் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கான ஃபார்முலேஷன் தான். அதனால தான் உங்களை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் கோ டு த வெப்சைட். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேல்குலேட்டர் செக்ஷனில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஜெண்டர் அண்ட் ஏஜ் இதெல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களோட எவ்வளோ ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு காட்டும். அது மட்டும் இல்லை, நான் இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே போட்டு வச்சுருக்கேன். என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 1/4 கிலோ உடம்பு குறைக்கணும், இல்லை வந்து ஒரு 1/2 கிலோ வெயிட் குறையணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வந்து கேலரிஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதும் அதில் வந்து ஃபார்முலேஷனில் போட்டு வச்சுட்டேன். அதனால் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கனாலே, இந்த வேல்யூஸ்லாம் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும் அந்த கேல்குலேட்டரில். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு பிஎம்ஆர்னால் என்னன்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் கூட இதை இன்னும் டீப்பாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபார்முலேஷன்ஸ்லாம் எப்படி வேலை செய்கிறது கூட நம்ம பேசலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக போயிட்டு இறங்கி அதில் போய்ட்டு நம்ம கேல்குலேஷன்லாம் போட்டு எனக்கு தேவையில்லை. அதனால தான் என்ன பண்ணேன்னா, பேசிக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, சைட்டுக்கு போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸை உள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஎம்ஆர் வேல்யூ எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், ஒரு வாரத்தில் 1/2 கிலோ குறைக்கணும், எவ்வளோ வந்து நீங்கள் கம்மியாக சாப்பிட்ணும், கம்மி இல்லை எவ்வளோ கேலரி சாப்பிட்ணும், 1/4 கிலோ குறைக்கணும்னா எவ்வளோ சாப்பிட்ணும், 3/4 கிலோ குறைக்கணும்னா எவ்வளோ சாப்பிட்ணும், 1 கிலோ ஒரு வாரத்தில் நீங்கள் குறைக்கணும்னா எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றத வந்து அதில் போட்டிருப்பேன். அதாவது கேலரிஸ் எவ்வளோ இன்டேக் பண்ணிக்கணும் அப்படின்றது போட்டிருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.